ஸ்ரீ நாரத புராணம் 7ஆம் பகுதி. மோகினி ருக்மாங்கதன். விதேச நாட்டை ருக்மாங்கதன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவனது மனைவி சந்தியாபணி, மகன் தர்மாங்கதன். இவர்கள் சிறந்த விஷ்ணு பக்தர்கள். ஏகாதசி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்து வந்தனர். மேலும் மன்னன் இவ்விரதத்தின் மகிமையை மக்களுக்கும் எடுத்து கூறி அவர்களையும் அவ்வாறு செய்வித்தான். 8 வயது முதல் 85 வயதிற்குட்பட்ட ஆண் பெண் அனைவரும் அனுஷ்டிக்குமாறு மன்னன் ஆணை பிறப்பித்திருந்தான். தசமி அன்று ஒருவேளை அன்னம் உட்கொண்டு, ஏகாதசி அன்று உபவாசமிருந்து, துவாதசி அன்று பகவானை பிரார்த்தித்து பாரணை செய்வர். எல்லா மாதங்களிலும் ஏகாதசி விரதமிருந்தாலும் மார்கழி மாதம் வரும் வைகுந்த ஏகாதசி மிகவும் சிறப்புடையது. இது முக்கியமாக ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களால் அனுஷ்டிக்கப்படும் முக்கிய விரதமாகும். விதேச நாட்டு அரசரும் அவர் குடும்பத்தினரும் மட்டுமின்றி அந்நாட்டு மக்களும் அதன் பயனை கருதி ஏகாதசி விரதமிருந்து பாவம் நீங்கி சொர்க்கத்தை அடைந்தனர். ஒருவர் கூட நரகத்திற்கு செல்வதில்லை. இது யமதர்மராஜனுக்கு ஒரு சோதனையாக இருந்தது. ஒரு நாள் நாரத மாமுனிவர் அங்கு வர, யமன் எல்லோரும் சொர்க்கம் சென்றுவிட நரகம் காலியாக உள்ளது, அதனால் தனக்கு வேலை இல்லை என்று கூறி வருந்தினார். இருவரும் சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரிடம் முறையிட, அவர் தன் மாய சக்தியினால் மோகினி என்ற பெண்ணை படைத்து அவளிடம் பூலோகம் சென்று ருக்மாங்கதனை மயக்கி திருமணம் செய்து கொண்டு அவனை ஏகாதசி விரதம் இருக்க விடாமல் தடுக்குமாறு கூறினார். அவளும் அவ்வாறே செய்வதாக கூறி பூலோகம் சென்றாள். ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி களைத்த ருக்மாங்கதன் வாமதேவர் என்ற முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்தான். அப்போது மோகினி அந்த ஆசிரமத்திற்கு சற்று தூரத்திலிருந்து பாடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய கானத்தில் மயங்கிய மன்னனை கண்டு மோகினியும் மயங்கினாள். இருவரும் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டனர். இருவரும் அரண்மனை அடைந்த போது மன்னர் மனைவியும் மகனும் மோகினியை ஏற்றுக்கொண்டனர். சில மாதங்கள் கழிந்து மார்கழி மாத வைகுந்த ஏகாதசி வந்தது. ருக்மாங்கதன் மோகினியிடம் ஏகாதசி விரதம் பற்றி கூறி அவளையும் விரதமிருந்து மேலான நிலை அடையுமாறு அறிவுறுத்தினான். ஆனால் அவள் அதனை விரும்பாமல், விரதம் என்பதும் தவம் என்பதும் முற்றும் துறந்த முனிவர்களுக்கே அன்றி மன்னர்களுக்கு கிடையாது, அதனால் தன்னை விட்டு எங்கும் போகாமல் இருக்குமாறு கூறினாள். மன்னன் ருக்மாங்கதன் மோகினியின் மீதிருந்த மயக்கத்தின் காரணமாக அவள் மாளிகையிலேயே இருந்து வந்தான். எனினும் தசமி நடு இரவில் எழுந்து ஏகாதசி விரதம் பற்றிய எண்ணத்துடன் மோகினியையும் எழுப்பினான். தன்னை தடுக்க வேண்டாம் என்றும் விரதத்திலிருந்து தவற முடியாதென்றும் கூறிவிட்டான். தான் விரதத்தை கைவிட முடியாதென்று கண்டிப்பாக கூறினான். அப்போது மோகினி கோபம் கொண்டு தன் மீது உண்மையான ஆசை இருந்தால் மன்னன் விரதம் இருக்கக்கூடாது என்றும், தன் பேச்சை மீறி நடந்தால் தன்னை இழக்க நேரிடும் என்றும் எச்சரித்தாள். தன் ஆணைக்கு மன்னன் கட்டுப்படாததை அறிந்த மோகினி அங்கிருந்து புறப்பட எத்தனித்தாள். மகாராணியும் இளவரசியும் செய்தி அறிந்து அங்கு வந்து ஏகாதசி மகிமை பற்றி அவளிடம் கூற, மோகினி அத்தனை சிறப்புடையதென்றால் தான் கூறுவது போல் செய்யுமாறு கூறினாள். மகன் தர்மாங்கதனை 2 துண்டாக்கி விரத மகிமையால் அவனை உயிர்ப்பிக்க வேண்டும். அப்படி செய்ய முடியாது என்றால் மன்னன் விரதம் இருக்கக்கூடாது என்றாள். ருக்மாங்கதன் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் அரசியார் பிள்ளையை கொடுக்க ஒப்புதல் அளித்தாள். தர்மாங்கதன் தனக்கு அது பெரிய பாக்கியம் என்று பலிக்கு தயாரானான். மேலும் தர்மாங்கதன் தந்தையிடம், இத்தனை காலம் விரதமிருந்து வருகிறீர்களே, அது வீண் போகாது, தயக்கம் வேண்டாம், வெட்டுங்கள் என்று தயாரானான். ருக்மாங்கதன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனதில் தியானித்து வணங்கி வாளெடுத்து ஓங்கினான். அப்போது பேரொளியுடன் சங்க சக்கரதாரியாக ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றினார். வாள் மலர் மாலையாகி தர்மாங்கதன் கழுத்தில் விழுந்தது. அப்போது பகவான் கூறினார், ருக்மாங்கதா, உன் பக்தியின் சிறப்பை கண்டு மெச்சினேன். நீ பலகாலம் ஆட்சி புரிந்து மனைவி மக்களோடு என் பதம் அடைவாய் என்று ஆசை கூறி மறைந்தார்.
அங்கு வந்த நாரத முனிவர் யமதர்மனிடம் ஏகாதசி விரதத்தின் சிறப்பு அத்தன்மையது. விரதம் இருப்பவர்கள் அதன் நற்பலனை அனுபவிக்கட்டும். நீ வருந்தாமல் உன் வேலையை கவனி என்று கூறி மகிழ்வித்து அனுப்பி வைத்தார். 7ஆம் பகுதி நிறைவடைந்தது.